பாக்கியம்தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. நம் முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. ஆமாங்க, நம்ம உண்மையாலுமே பாக்கியம் அதிர்ஷ்டம் செய்திருந்தால் மட்டுமே மகாலட்சுமி தாயார் நம் இல்லம் நோக்கி வருவார். ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டோடைய குடும்ப தலைவி, அதாவது பெண்ணாகப்பட்டவள் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி மற்றவர்களை அவங்க விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறாங்க, தன்னுடைய வீடை எப்படி அழகாக பளிச்சுன்னு வச்சுருக்கிறாங்க, தன்னுடைய கணவனை அவங்க எப்படி கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மகாலட்சுமி தாயார் ஒரு இல்லம் தேடி வருவார். ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க நித்திய சுமங்கலி. தன்னுடைய கணவர், அதாவது மகாவிஷ்ணுவோட மார்பில் என்றும் நிரந்தரமாக உரைபவள் தான் மகாலட்சுமி. அதனால் எந்த வீட்டில் மனைவி தன் கணவனை அக்கறையுடன் நடத்துகிறாளோ, அதே போலவே கணவன் தன் மனைவியை மரியாதையுடன் நடத்துகிறாரோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் என்றுமே நிரந்தரமாக வீற்றிருப்பாள். அதே போல் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் அன்பான வார்த்தைகளை பேசி, நாம் பேசக்கூடாத சில அபசகுண வார்த்தைகள் எந்த வீட்டில் வராமல் இருக்குதோ, எந்த வீட்டில் குப்பை தூசி உடைந்த பொருட்கள் தேவையில்லாத பழைய பொருட்களை தேக்கி வச்சுருக்காம அப்பப்போ வீடை சுத்தம் செய்து பளிச்சுன்னு வச்சுருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்வாள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 21/8/2026 வரலட்சுமி விரத திருநாள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு எளிய பூஜையாவது மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டுக்கு வரவேற்கும்படி நீங்கள் செய்யணும். சில பேருக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அப்படி கலசம் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூ போட்டு நம்ம சேனலில் நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, அந்த நாள் முழுக்க, அதாவது வெள்ளிக்கிழமை தினம் முழுக்க நீங்கள் உங்கள் ஹாலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை மட்டும் வைக்க போகிறீங்க. என்னங்க தண்ணீரை வச்சு என்னங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த தண்ணீரை அந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக நல்லதொரு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் நம்ம வீடு முழுக்க நிறைந்திருக்குங்க. அதாவது இந்த ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்ததாக மாறும். இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு உங்களுடைய நிலைவாசலை, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி நம்ம அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருப்போம். பட் இருந்தாலும் உங்களுடைய நிலைவாசலில் மாங்கொத்து, அதாவது மாவிலை தோரணமோ அல்லது மாங்கொத்து ஒன்று கிடச்சிதுன்னா அதை வையுங்க. அதை மாதிரி 2 பக்கமும் மஞ்சள் குங்குமம் நிலைவாசல் அந்த மரச்சட்டத்தில் வச்சுட்டு அழகாக கோலம் போட்டு அதில் மஞ்சள் தண்ணீரை நீங்கள் தெளிங்க. எப்பொழுதுமே விசேஷ நாட்களில் நம்ம கோலம் போட்டு அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு கெட்ட துர்சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளார வராமல் தடுத்து நிறுத்தும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டு ஹாலில் ஒரு குறிப்பிட்ட மூலையில் நாம் வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் அந்த நாள் முழுக்க அதே இடத்துல தான் இருக்கணும். எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அந்த தண்ணீரை யாரும் எந்த விதமான தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் மகாலட்சுமியோட அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா நம்ம அஷ்டலக்ஷ்மி அந்த அஷ்டோத்திரம் சொல்லுவோம், லலிதா சகஸ்ரநாமம் கேட்போம், சில பேர் விஷ்ணு சகஸ்ரநாமம் அன்றைய தினம் கேட்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அதனுடைய அதிர்வுகள், நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே அந்த தண்ணீருக்கும் போகும். மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது 3 நாள் கழித்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையிலையோ அந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். அன்றைய தினம் காலையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிச்சு முடித்ததும், அதாவது நீங்கள் நிலைவாசலுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சு முடித்ததும் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுதாங்க.
ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. கிளாஸ் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளி கூட எடுத்துக்கலாம். வெள்ளி, பித்தளை, செம்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுடுங்க. இதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன். நீங்கள் போடும்போது ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை இதில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். மஞ்சள் அப்படிங்கிறதுனாலே மங்களத்தோட அடையாளம். அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சளை போடுறோம். அடுத்தது இதில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் ₹1 நாணயம். ஸோ இந்த ₹1 நாணயத்தை நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்து வாசனைக்காக நாம் போட வேண்டியது பச்சை கற்பூரம். இதில் நான் வந்து முக்கியமான பொருள்கள் 5 மட்டும் சொல்கிறேன். அதற்கு மேலே நாங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பங்க. நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது நீங்கள் போட வேண்டியது ஒரே ஒரு ஜாதிக்காய். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்றோ நாளையோ இதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஜாதிக்காய் நம்ம கலசம் வைக்கிறவங்க இது அவசியம் கலசத்தில் போடுவாங்க. அவங்க தண்ணீர் விட்டாலும் சரி அல்லது பச்சரிசி வைத்து கலசம் ரெடி பண்ணாலும் சரி இந்த ஜாதிக்காயை அவசியம் நீங்கள் இந்த தண்ணீரில் போடுங்க. அடுத்ததாக நாம் போட வேண்டியது வாசனையான வெள்ளை நிற மலர்கள். ஸோ இதையும் நம்ம போட்டுடலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு இதை உங்கள் கைகளில் வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றினாலும் சரி இல்லது அப்படியே வந்து நீங்கள் அஷ்டலக்ஷ்மி ஓம் அஷ்டலக்ஷ்மியே வருக அப்படின்னு 8 முறை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வரலக்ஷ்மி விரதத்தில் அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு சரிசமமாக கிடைக்க வேண்டும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி இருந்தால் அங்கே இன்னொரு லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். பணம் நிறைய இருக்கும் ஆனால் அங்கே ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்காது, அல்லது வீரம் அப்படிங்கிறது இருக்காது, அல்லது கல்வி அப்படிங்கிறது இருக்காது. கல்வி இருக்கக்கூடிய இடத்துல வறுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எல்லாமே நமக்கு அளவோடு சரிசமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஷ்டலக்ஷ்மியை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நம்ம ஹாலோட நார்த் ஈஸ்ட் ஈசானிய பகுதியில் வடகிழக்கில் நீங்கள் இதை வைக்கணும். திறந்த நிலையில் தான் வைக்கணும். நீங்கள் தரையிலையும் வைக்கலாம், டேபிள் மேலேயும் வைக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம். ஸோ நீங்கள் அதை அப்படி வச்சிடுங்க. 8 முறை அஷ்டலக்ஷ்மியே வருக வருக அப்படிங்கிறத சொல்லி இதை நீங்கள் வச்சிடுங்க. இந்த நாள் முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாளோ சனிக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிங்க. செடி கொடிகள் மேலே தெளிக்கலாம். இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ உண்டியல்லையோ நம்ம போட்டுக்கொள்ளலாம். இந்த ஜாதிக்காய் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் பணப்பெட்டியிலேயே வைக்கலாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் பூக்கள் அதெல்லாம் நீங்கள் மண் தொட்டியில் போட்டுடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.